ஓம் நம சிவாயா. ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் குடும்பத்துல இருக்கிற என் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ராசி, வெளியில இருந்து பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கடல் அளவு வலிய மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த உலகத்தோட பாரத்தை எல்லாம் தனியா தோள்ல சுமந்துக்கிட்டு, யாருக்கும் தெரியாம தனக்குள்ள அழுதுகிட்டே தன்னோட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, என் பாசத்துக்குரிய மிதுன ராசி சொந்தங்களே, உங்களுக்காக மட்டும்தான் இந்த முழுமையான ஒரு பார்வை. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பின்னாடி ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம் தான் இது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த வரிகளை படிக்கும்போது இது உங்களுக்காகவே எழுதின மாதிரி தோணுதா? உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற அந்த வலிய அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இல்ல. உங்க வாழ்க்கையில தான் எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தனிமையான ராத்திரிகள். ஆனா இது எல்லாத்தையுமே உங்க புன்னகைங்கிற ஒரு போர்வைக்குள்ள மூடி மறைச்சிட்டு ரொம்ப தைரியமான ஒருத்தரா இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க. உங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட உங்க உண்மையான வலி என்னன்னு தெரியாது. உங்க ஆன்மாவோட அந்த அசாத்தியமான தைரியத்துக்காகவும் நீங்க போயிட்டு இருக்கிற இந்த தெய்வீக பயணத்துக்காகவும் தான் இந்த முழுமையான பதிவு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தை தொடரணும்னா நீங்க ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும். இந்த பதிவுக்கு உங்க விருப்பத்தை தெரிவிச்சுட்டு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரி ஆழமா உங்க ஆன்மா கூட பேசக்கூடிய பதிவுகள் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரி, வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். நீங்க என்னைக்காவது உங்களையே இப்படி கேட்டிருக்கீங்களா? ஜோதிடத்துல 12 ராசிகள் இருக்குதே, அதுல ஏன் கடவுள் இந்த பிரபஞ்சம் உங்கள மிக சரியா இந்த மிதுன ராசியில பிறக்க வச்சிருக்கணும்? இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு கர்ம வினை இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய போன பிறவியில கூட பிறந்தவங்க கிட்ட, குறிப்பா உங்களுக்கு சின்னவங்களா இருந்த தம்பி தங்கச்சி கிட்ட நீங்க சரியா நடந்துக்கல. அது சொத்து விஷயமா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்ப உரிமைய நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். தகவல் தொடர்பு, அறிவு இதுக்கெல்லாம் அதிபதி புதன். அவரோட ராசி தான் மிதுனம். சகோதர பாசத்துக்கும் அதுதான் முக்கியமான இடம். அந்த இடத்துல நீங்க செஞ்ச ஒரு தவறு இந்த ஜென்மத்துல உங்களை அதே ராசியில பொறுக்க வச்சு அந்த கர்மாவை சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இது ஒரு தண்டனையா பார்க்காதீங்க, உங்க ஆன்மாவை சுத்தப்படுத்திக்க பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பா பாருங்க. சரி, இப்ப மிதுனத்தோட குணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மிதுனம்னு சொன்னாலே நிறைய பேர் சொல்ற முதல் விஷயம் இவங்களுக்கு ரெட்டை குணம் அப்படிங்கிறது தான். இவங்களை நம்பவே முடியாது, இன்னைக்கு ஒன்னு பேசுவாங்க நாளைக்கு ஒன்னு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அது உங்க பலவீனம் கிடையாது. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம், உங்க மிகப்பெரிய பலம். ஏன்னா நீங்க அறிவின் கிரகமான புதனோட வீட்ல பிறந்தவங்க. ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ, அதே மாதிரி உங்களால எந்த ஒரு பிரச்சனைக்கும் 2 கோணத்துல யோசிக்க முடியும். எது சரி எது தப்புன்னு நடுநிலையா பாக்குற சக்தி உங்களுக்கு இயல்பாவே உண்டு. இதுதான் உங்க ஆன்மாவோட தனித்துவமான ஒரு குணம். உங்க குணத்தை இந்த திரையில பாருங்களேன். முதல் விஷயம், வெளிப்பார்வைக்கு தைரியம், உள்ளுக்குள்ள சோகம். இது 100க்கு 100 உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியவே காட்டிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன்னு ஒரு தைரியம் இருக்கும். அடுத்தது, உங்க அறிவுத்திறன். அது ரொம்பவே ஸ்பெஷல். மத்தவங்க யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்க மாட்டீங்க. கஷ்டமான விஷயத்த கூட ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இதனாலேயே நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுல ஒரு டீச்சர் மாதிரி இருப்பீங்க. உங்க நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஒரு பிரச்சனைன்னா முதல்ல அட்வைஸ் பண்றது நீங்களாதான் இருப்பீங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. மத்தவங்க உங்களுக்கு ஏதாவது சொன்னா அது உங்க மனசை ஏத்துக்காது. இது எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நான் எப்பவோ யோசிச்சுட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும். கடைசியா, குழந்தைங்க மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் அதுக்கு அளவே கிடையாது. உங்க குழந்தைங்களுக்காக நீங்க எதை வேணா செய்வீங்க. உங்க வாழ்க்கை போராட்டத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் வணங்குற கடவுள் ஸ்ரீ ராமபிரான். அவரும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம்தான். ஒரு ராஜாவா பிறந்து கடவுளாவே இருந்தாரும் அவர் தன் வாழ்க்கையில படாத கஷ்டமே இல்ல. பட்டாபிஷேகம் நடக்க வேண்டிய நேரத்துல 14 வருஷம் காட்டுக்கு போனாரு, அப்பா இறந்துட்டாரு, உயிரா நேசிச்ச மனைவி சீதாவை பிரிஞ்சாரு, புள்ளைங்களை பார்க்க முடியாம தவிச்சாருன்னு அவர் வாழ்க்கை முழுசுமே போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு தவ வாழ்க்கை மாதிரி தான் இருந்துச்சு. அதே போலதான் உங்க வாழ்க்கையும். கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரல. ஒரு சிற்பி எப்படி கல்ல செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துறாரோ அது மாதிரி உங்களை செதுக்கி உங்க ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகதான் வருது. இப்போ உங்க கர்மாவின் காரணமா இந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற யுத்தங்களை பத்தி ஒன்னொன்னா பொறுமையா பார்க்கலாம். நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட ஒத்து போகும்போது மனசு கஷ்டப்படாதீங்க. ஒரு நோயோட காரணம் தெரிஞ்சாதான் அதுக்கு சரியான மருந்து கொடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி நம்ம பிரச்சனைகளை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் அதை தீர்க்கிறதுக்கான முதல் படி. முதல்ல உறவுகள். போம ஜென்மத்துல எந்த கூட பிறந்தவங்க கிட்ட நீங்க தவறு செஞ்சீங்களோ இந்த ஜென்மத்துல அவங்களால உங்களுக்கு முழுமையான ஒரு நன்மை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனா கரெக்டான நேரத்துல ஒரு உதவி கிடைக்காது. சில சமயம் அவங்களாலேயே உங்களுக்கு சில சங்கடங்களும் மன கஷ்டங்களும் வரும். குழந்தைகள் விஷயத்துல ஒண்ணு அவங்களால உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். இல்லைன்னா அவங்களோட படிப்பு, வேலை, கல்யாணம், உடம்புன்னு அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க போராடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு முழுமையான திருப்தியோ சந்தோஷமோ இருக்காது. சூழ்நிலைகள் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதலா 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, உங்க தாய் வழி சொந்தங்கள். உங்க தாய்மாமன், சித்தி, பெரியம்மா இவங்கெல்லாம் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு மாதிரி இருப்பாங்க. 2வது, உங்க நண்பர்கள். நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது மத்த யாரையும் விட உங்க உண்மையான நண்பர்கள் தான் ஓடி வந்து உதவி செய்வாங்க. அவங்களால உங்களுக்கு நிச்சயம் லாபம் உண்டு. இப்போ வேலை, பணம் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இதுதான் உங்க வாழ்க்கையோட நிதர்சனம் இல்லையா? உங்க உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். மத்தவங்கள விட 2 மடங்கு 3 மடங்கு கூட நீங்க உழைப்பீங்க. ஆனா அதுக்கு கிடைக்கிற பலன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் சரியான அங்கீகாரமோ சம்பளமோ கிடைக்காது. இதனால உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு விரக்தி இருந்துகிட்டே இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். எவ்ளோ பணம் வந்தாலும் கையில நிக்காது. ஏதாவது ஒரு ரூபத்துல செலவு வந்துகிட்டே இருக்கும். உடம்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பா கண்ணு, பல்லு, காது, மூக்கு, தொண்டை, இதுல ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். புதன் கிரகம் சம்பந்தப்பட்டதால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல மன அழுத்தம் அதிகமாயி தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உங்களை சுலபமா இழுத்துடும். அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இருக்கிற இடத்த பத்தி சொல்லணும்னா, அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு கட்டின சொந்த வீடா இருந்தாலும் சரி, அதுல ஒரு முழுமையான திருப்தி இருக்காது. ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இடத்தகராறு, பார்க்கிங் பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு இல்லாம உங்க வாழ்க்கை அமைதியா போகாது. இவ்ளோ பிரச்சனைகளையும் கேட்ட உடனே உங்க மனசுல சோர்வும் விரக்தியும் வர்றது ரொம்ப இயல்புதான். கடவுளே இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? என் வாழ்க்கை பூரா நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு உங்க ஆன்மா கதறலாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நிச்சயம் இல்ல. ராத்திரியும் பகலும் மாறி மாறி வர்ற மாதிரி இருட்டு இருந்தா வெளிச்சமும் இருந்தே ஆகணும். உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் இருக்கு. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே சில அற்புதமான வரங்களும் வச்சிருக்கு. ஆமாங்க. எந்த பிரபஞ்சம் உங்க கர்மாவை சரி செய்ய சொல்லிச்சோ அதே பிரபஞ்சம்தான் அதை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதங்களையும் உங்களுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கு. அந்த வரங்கள் என்னென்ன, உங்க உண்மையான பலம் எதுன்னு இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கிறதுக்கான உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், புத்திசாலித்தனம், அப்புறம் அறிவு. உங்க அறிவை நீங்க சரியா பயன்படுத்தினா போதும். இந்த உலகத்துல உங்களால சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. 2வதா, உங்க தாய்வழி உறவுகளோட முழுமையான சப்போர்ட். அவங்க உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருப்பாங்க. வேலை விஷயத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், வெளிநாட்டு வருமானம் இல்லனா நைட் ஷிஃப்ட் வேலைகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்தோ இல்ல நீங்க வாங்கின சொத்தோ இருந்தா அது மூலமா வர வாடகை வருமானம் உங்க கஷ்ட காலங்கள்ல ரொம்ப உதவியா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? சித்தர்களோட ஆசியும் உங்க முன்னோர்களோட பரிபூர்ண ஆசியும் தான். உங்க வீட்ல இயல்பாவே இறந்தவங்க போட்டோ வச்சு கும்பிடுற பழக்கம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, இதுலெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே ஒரு ஈடுபாடு இருக்கும். இதுதான் உங்களை கண்ணுக்கு தெரியாம காப்பாத்துற ஒரு ஆன்மீக கவசம். இப்போ உங்க பலம் எது, பலவீனம் எதுன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனி நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க பலவீனங்களை உங்க பலத்தை வச்சு ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்க வேண்டிய அந்த பாதை எது அப்படிங்கறத பத்தி இப்போ தெளிவா விரிவா பார்க்கலாம். முதல்ல நிதானம். உங்க ராசி அதிபதி புதன் ரொம்ப வேகமான கிரகம். அதனால நீங்களும் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க. திடீர்னு வேலையை விடுறது, ஒரு உறவு முறிச்சுக்கிறதுன்னு யோசிக்காம முடிவெடுத்துட்டு அப்புறமா நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால எந்த முடிவா இருந்தாலும் குறைஞ்சதே 2 நாள் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. 2வது, ரகசியங்களை காப்பாத்துறது. நீங்க ரொம்ப சுலபமா எல்லார் கூடவும் பழகிடுவீங்க. அதனால உங்க பர்சனல் விஷயங்களை கூட எல்லார்கிட்டயும் சொல்லிடுவீங்க. ஆனா அதுவே பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். சோ யார்கிட்ட எவ்ளோ பேசணுமோ அவ்ளோ மட்டும் பேசுங்க. 3வது, தொழில். உங்களுக்கு சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசை அதிகமா இருக்கும். ஆனா அதுல நீங்க நிறைய போராட வேண்டியிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் நிலையான வருமானத்தையும் கொடுக்கும். 4வது, இன்வெஸ்ட்மெண்ட். உங்க புத்திசாலித்தனத்தையும் உங்க உள்மனசு சொல்றதையும் மட்டும் நம்புங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு பெரிய அளவுல பணத்தை முதலீடு செஞ்சா நிச்சயம் ஏமாற்றம் தான் கிடைக்கும். 5வது, உங்க பேச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சும்மா விளையாட்டுக்கு பேசுற வார்த்தைகள் கூட மத்தவங்கள காயப்படுத்தி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துரும். அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. சிந்திக்காமல் பேசாதேங்கிற பழமொழி உங்களுக்காகவே சொன்னது.
கடைசியா என் அன்பான மிதுன ராசி சொந்தங்களே, உங்களுக்கான ஒரு ஆசிர்வாதம். உங்க வாழ்க்கைய இனிமேல் ஒரு போராட்டமா பார்க்காதீங்க, ஒரு சுமையா நினைக்காதீங்க. இது உங்க ஆன்மா போன பிறவியில செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்காக அதுவாவே விரும்பி தேர்ந்தெடுத்து வந்திருக்கிற ஒரு புனிதமான தவம். இந்த வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க பயணம் கடினமா தான் இருக்கலாம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த பயணத்தை போயிட்டு இருக்கிற உங்க ஆன்மா அதை விட 10,000 மடங்கு வலிமையானது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிவுங்கிற வெளிச்சத்தை நம்புங்க. உங்களை கைவிடாம காப்பாத்துற உங்க முன்னோர்களோட ஆசிகளை நம்புங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை அழிக்க வரல, உங்களை செதுக்க தான் வருது. நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்க கர்மாவை கரைக்கிற புனித நீரா மாறுது. அதனால சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமா நில்லுங்க. உங்க அடையாளமான அந்த புன்னகையோட இந்த தவத்தை தொடருங்க. வெற்றிங்கிற இலக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, அது நிச்சயமா உங்களுக்கு தான். இந்த ஆழமான பதிவு உங்க மனசோட பேசியிருக்கோன்னு நான் முழுசா நம்புறேன். இது உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள மாதிரியே கஷ்டப்படுற மத்த மிதுனராசி நண்பர்களுக்கும் இத பகிருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அனுபவங்களை, உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அத படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தோட இணைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி. ஓம் நம சிவாய.